அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு பயன் தரக்கூடிய வகையில் ஒரு 20 கேள்விகள் பார்க்க இருக்கிறோம். ஆல்ரெடி 2 வீடியோவில் ஒரு 20 கொஸ்டின் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஒரு 20 ஆக மொத்தம் 60 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 3 முதல் 12 மாதத்திற்கு உட்பட்ட கடன் எவ்வாறு கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் குறுகிய கால கடன். சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குறுகிய கால கடனுடைய அந்த கால அளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 18 மாதங்கள். சரிங்களா? வாழை கரும்பு இந்த ரெண்டுக்குமே கடனுக்கான அந்த தவணை காலம் என்பது 18 மாதங்கள். காமனாக 18 மாதங்கள். அங்கே 18ன்னு கொடுத்துருந்தா 18 மாதங்கள் போடுங்க, 12ன்னு கொடுத்துருந்தா 12 மாதங்கள் குறுகிய கால கடன் நீங்கள் போடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மத்திய கால கடன்கள் பார்த்திங்கன்னா 2 ஆண்டு டு 5 ஆண்டுகள் வரையில் இருந்தால் அதை மத்திய கால கடன்கள் சொல்லுவோம். 5 ஆண்டுக்கு மேலே இருந்துன்னு சொன்னால் அதை நீண்ட கால கடன்கள் நம்ம சொல்லுவோம். கூட்டுறவு சங்கத்தின் காப்பு நிதி எதிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நிகர லாபம். சரிங்களா? அந்த நிகர லாபத்திலிருந்து தான் அனைத்து ஒதுக்கீடும் செய்யப்படுகின்றன. வங்கிகளின் வங்கி அப்படின்னா ஆர்பிஐ தான். சரிங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதோடைய தலைமையகம் மும்பையில் இருக்குது. இந்த அமைப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1934 சட்டத்தின்படி 1935 தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கூட்டுறவுகளின் அமைப்பு என்பது பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 அடுக்கு முறையிலையும் இருக்குது, 2 அடுக்கு முறையிலையும் இருக்குது. சரிங்களா? நுகர்வோர் கூட்டுறவு அமைப்பு, அப்புறம் குறுகிய கால மத்திய கால கூட்டுறவு அமைப்பு, கடன் அமைப்பு, அதுக்கப்புறம் பால் கூட்டுறவு சங்கம். இந்த 3 அமைப்பும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 அடுக்கு முறையில் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏனைய கூட்டுறவு அமைப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 அடுக்கு முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களின் செயல்பாட்டு எல்லைகளை கொண்ட கூட்டுறவுகள் டேஸ் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படுகிறதுனா பல்வகை மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இருக்குது. சரிங்களா? 2002 அந்த சட்டத்தின் கீழ் தான் அந்த அமைப்புகள் என்பது பதிவு செய்யப்படுகின்றது. இந்த பல்மாநில கூட்டுறவு சட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் சட்டம் 1942 ஏற்றிருப்பாங்க. அதை தொடர்ந்து 1984, அதை தொடர்ந்து கடைசியாக 2002 அந்த சட்டத்தை திருத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட்டுறவு மொத்த விற்பனை அங்காடியின் நுகர்வோருக்கு தருவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. தரமான பொருள், நியாயமான விலை. அப்போ ஏபி இது ரெண்டுமே ஆன்சர் தான். சரிங்களா? கூட்டுறவு நகர வங்கி, ஊதியம் ஈட்டுவோர் சங்கம், சேமிப்பு மற்றும் கடன் சங்கங்கள் டேஸுக்கு உதாரணமாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேளாண் சாரா கடன் சங்கம். வாம்னிகாம் என்பதன் விரிவாக்கம் அப்படின்னு சொன்னால் வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம். இது பூனேல இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கநிலை சட்டம் பிரிவு 80 குறிப்பிடுவது என்ன அப்படின்னு சொன்னால் தணிக்கை. சரிங்களா? 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கநிலை சட்டம் 81 பிரிவு 81 குறிப்பிடுவது விசாரணை. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா புலன் விசாரணை அல்லது ஆய்வு பார்த்துக்கிட்டிங்கன்னா 82 வரும். புத்தகங்களின் ஆய்வு 83. அப்படி தொடர்ச்சியாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. 1983 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கநிலை சட்டம் பிரிவு 83 கீழ் செயல்படுவது. இது 83 எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். சரிங்களா? புத்தகங்கள் ஆய்வு, அதாவது அந்த கூட்டுறவு அமைப்புகளுக்கு உதவி செய்யக்கூடிய இதர கூட்டுறவு அமைப்புகள் இருக்கும் பார்த்திங்களா, அவங்க இந்த பிரிவின் கீழ் அந்த கூட்டுறவு சங்கங்கள் சார்ந்த ஆவணங்களை பார்வையிடலாம். பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்துடைய அந்த தீர்மான புத்தகம் டேஸ் ஆண்டு வரையில் பாதுகாப்பாக வைத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிரந்தரம். நம்முடைய கூட்டுறவு சங்கத்துடைய உயிர்நாடியாக கருதப்படுவதே இந்த தீர்மான புத்தகம் தான். எனவே அது நிரந்தரமாக அவங்க பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் இறுதி தணிக்கை குறிப்பு மற்றும் தணிக்கை சான்று டேஸ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுவுமே நிரந்தரமாகத்தான் பாதுகாக்கப்பட வேண்டும். 1988 தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதி டேஸ் துணை விதி வச்சு குறிப்பிடுகிறதுனா துணை விதி பொறுத்தளவில் 6 விதி 6 தான் குறிப்பிடுகிறது. கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் உச்ச அளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. காமனாக கொஸ்டின் எத்தனை உறுப்பினர் இருந்தால் ஒரு கூட்டுறவு அமைப்பு தொடங்கலாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கத்தில் எவ்வளோ உறுப்பினர்கள் வரையும் சேரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வரையறை கிடையாது. எவ்வளோ உறுப்பினர்கள் வேணாலும் இணைந்து கொள்ளலாம். உலகில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கூட்டுறவு குழுக்களை உருவாக்கியது முதல்ல யார் அப்படின்னு சொன்னால் ரோஸ்டல் முனோரி
கூட்டுறவு அமைப்பு தான் சரிங்களா. மொத்தம் ஒரு 10 கூட்டுறவு கொள்கைகளை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ பின் காலகட்டங்களில் அது வந்து ஐசி அமைப்பால் ஏற்கப்பட்டு அவை சீர்திருத்தப்பட்டு இப்போ கடைசியாக இப்போ இருக்கக்கூடிய கூட்டுறவு கொள்கை மொத்தம் 7. புதிய வகை கூட்டுறவுகள் கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னால் தொழிலாளர் ஒப்பந்த கூட்டுறவுகள். பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இயற்றப்பட்ட வருடம் அப்படின்னு சொன்னால் 1942. சமீப காலத்தில் மத்திய அரசு பால் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்க ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த NTDB சரிங்களா, நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு 1965 வர்கீஸ் குரியன் அவருடைய தலைமையில் இந்த நிறுவனம் வந்து ஸோ குஜராத்தில் தொடங்கியிருப்பாங்க. மைய அரசு மாநில அரசுகளுக்கு திட்டங்களை செயல்படுத்த விடுவிக்கும் நிதி கீழ்காணும் நிறுவனம் மூலம் பெறப்படுகிறது அப்படின்னு சொன்னால் NCDC, நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதன் வாயிலாகத்தான் அந்த மைய அரசு மாநில அரசுகளுக்கு திட்டங்களை செயல்படுத்த விடுவிக்கக்கூடிய நிதி வந்து இதன் மூலம் தான் பெறப்படுகிறது. ஸோ இந்த PDF லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.